ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து கியூபிக்ஸ் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உங்களுக்கு வந்திருக்கேன். பாருங்கள், ஸ்டார்டிங் நம்ம எப்போதுமே வந்து ஒயிட்டு பாட்டத்தில் வச்சுப்போம், எல்லோ டாப்பு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இந்த கலரு ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு வந்து அப்போ மாறிட்டே இருக்கும். பட் வந்து ஒயிட்டை மட்டும் எப்போவுமே வந்து பாட்டம் வச்சிங்க. அது வந்து நமக்கு பாட்டம் லேயர். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாட்டம் லேயரில் வந்து இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட்டை சுற்றி இந்த கிராஸு இந்த கிராஸ் நம்ம வந்து சேர்த்தாகணும். ஃபஸ்ட்டு சேர்த்தாமட்டு இப்போ ஒயிட் இங்கே இருக்குது. இப்போ சைடில் ஒயிட் உள்ளது எங்கேன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒயிட் இருக்குது. இங்கே உள்ள ஒயிட்டை வந்து இப்படி திருப்பி இங்கே பாருங்கள், இப்படி திருப்பிட்டேன். அதை அப்படியே பின்னாடி திருப்பினா இதுக்கு ஈக்குவல் வந்துடும். அதே மாதிரி இதை எப்படி திருப்பினா இதுக்கு ஈக்குவல் வந்துடும். ரெண்டாவது ஒயிட் வந்து எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த ஒயிட் ஈஸியாக அப்படி திருப்பிடலாம். ஓகே, பட் ஆனால் வந்து இந்த ஒயிட்டை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஒயிட் இங்கே வந்துடும். இங்கே உள்ள ஒயிட் இங்கே கொண்டு வரதுக்கு சும்மா அப்படி ஒரு திருப்பி இங்கே கொண்டு வந்து இதை இப்படி திருப்பிடுங்க. இப்போது இந்த கிராஸு செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது வந்து பாட்டம் லேயரு ஒன்று செட்டு. அதுக்கப்புறம் இந்த பாட்டம் லேயரில் வந்து இந்த 4 கார்னர் இருக்குல்ல, இந்த 4 கார்னரும் நம்ம மேட்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னு பார்த்தாக்கா, இந்த க்ரீனோட இந்த க்ரீன் இங்கே மேட்ச் பண்ணணும். அது மாதிரி இங்கே ஆரஞ்சு இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் மேட்ச் ஆனதை ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டை திருப்பி வச்சுப்போம். இந்த ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த லைன் வச்சுப்போம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா இந்த 2 தான் திருப்பினதை வந்து திருப்பக்கூடாது. இதுக்கு மேலே இப்படி திருப்பக்கூடாது. இது மேட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இந்த 2 லாக்கையும் இந்த 2 லேயரும் லாக் பண்ணிடணும். இந்த ஒரு லேயரை மட்டும் தான் நீங்கள் திருப்பணும். இப்போ இந்த ஒயிட் லேயர் திருப்பியாச்சு. இப்போ ரெண்டாவது வந்து இங்கே ரெட்டை வந்து இங்கே மேட்ச் பண்ணுறோம். ரெட்டை மேட்ச் பண்ணிவிட்டு இந்த ரெட்டை திருப்பி மேலே வைக்கிறோம். ஓகே, இப்போ ரெட்டை திருப்பி மேலே வச்சாச்சு. அடுத்த 2 இருக்குது. இந்த ப்ளூ வந்து ஆல்ரெடி மேட்சில் இருக்குது. இந்த ப்ளூவை திருப்பி மேலே வைக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த க்ரீனை வந்து இந்த க்ரீனோட மேட்ச் பண்ணுறோம். இந்த மேட்ச் பண்ண க்ரீனை வந்து இதை திருப்பி அப்படியே மேலே வைக்கிறோம். இப்போ இந்த ஒயிட்டுக்கு இங்கே 4 மேட்ச் பண்ணி அதை இங்கே மேட்ச் பண்ணி அதை திருப்பி இங்கே வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஒயிட்டு இங்கே க்ரீனோட மேட்சாக இருக்குது, இங்கே ஒயிட்டு ஆரஞ்சோட மேட்சாக இருக்குது, இங்கே ப்ளூவோட மேட்சாக இருக்குது, இங்கே ரெட்டோட மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒயிட்டை வந்து திருப்பி என்ன செய்யணும், அதே ஸ்டெப்பில் வந்து பேக்கில் கொண்டு வரோம். இங்கே மேட்ச் பண்ணி வைக்கிறோம். இந்த ஆரஞ்சு அப்படியே திருப்பி இங்கே மேட்ச் பண்ணி வைக்கிறோம். இந்த க்ரீன் அப்படியே திருப்பி இங்கே மேட்ச் பண்ணி வைக்கிறோம். இந்த ரெட்டு இங்கே மேட்ச் பண்ணதை வந்து இப்படி திருப்பி இங்கே வைக்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ இந்த கார்னரில் இருக்குல்ல, இந்த கார்னர் உள்ள பீஸை வந்து நம்ம திருப்ப போகிறோம். இதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஒயிட்டுக்கு அப்புறம் வந்து இந்த கார்னர் மேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னாக்கா, இப்போ இது பாட்டம் லேயரு கீழே வச்சுக்கிட்டோம், கைக்கு கீழே பாட்டம் லேயரு. இப்போ பாட்டம் லேயருக்கு டாப் லேயரு தான். இந்த டாப் லேயரில் சைடில் செக் பண்ணுறோம். ஒயிட் எங்கே வருது, ஒயிட்டு இங்கே ரெட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சைடில் செக் பண்ணுறோம். பாட்டம் லேயரு சைடில் செக் பண்ணுறோம். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும்போது இங்கே ரெட்டு மேட்ச் ஆகுது. ஏன்டா இங்கே சைடில் ஒயிட் இருக்குது. சைடில் ஒயிட் உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும், மற்ற எதுவுமே எடுக்கக்கூடாது. ஒயிட் வந்து சைடில் இருக்கிறது வந்து ரெட்டோட மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேட்ச் பண்ணது இருக்குல்ல, இந்த மேட்ச் பண்ண சைடு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே ரைட் பேக்கு டாப்பு திருப்பினோம்னா இந்த ஒயிட் மேட்ச் பண்ணது இந்த ஒயிட்டோட மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆன பிறகு அப்படியே ரைட்டு பேக் அப்படி பின்னாடி திருப்பி விட்டுரும். பின்னாடி திருப்பினோம்னா இந்த கார்னர் மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர். இப்போ அதே மாதிரி இங்கே 2வது கார்னர். இந்த கார்னருக்கு நம்ம என்ன தேவைப்படுனா ரெட்டு ப்ளூ இந்த இடம் மேட்ச் ஆகணும். ரெட்டு ப்ளூ ஒயிட்டு, ரெட்டு ப்ளூ ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ரெட்டு ப்ளூ ஒயிட் இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெட்டு ப்ளூ ஒயிட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டு மேலே இருக்குது, இந்த ஒயிட்டை வந்து இந்த சைடில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, இது பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதை அப்படியே இங்கே திருப்புறோம். லெஃப்ட் அப்படி திருப்பி இதை கொண்டு வந்தோம்னா இது ஆல்ரெடி சைடுக்கு போயிடுச்சு. பட் ஆனால் இதை பின்னாடி திருப்பிங்க கீழே போயிடும். அதனால் என்ன செய்யுங்க, இதை கொண்டு போய் பக்கத்தில் வச்சிங்க, இதையும் பக்கத்தில் வச்சிங்க. ஏன்னா இதுலேயும் ஒயிட் சைடில் இருக்குது, அதை நம்ம பின்னாடி கொண்டு போகக்கூடாது. அதனால் இதை திருப்பி கொண்டு வச்சுட்டு பின்னாடி வச்சிட்டோம்னாக்கா இந்த ப்ளஸ் வந்து ரிட்டன் ஆகிடும், அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ஒயிட்டு வந்து இங்கே சைடில் வந்துருச்சு. இப்போ ஆரஞ்சு ஒயிட்டும் சைடில் இருக்குது, ரெட்டு ஒயிட்டும் சைடில் இருக்குது. ஓகே, இப்போ ரெட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுவோம். இந்த ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ரெட்டு எங்கே இருக்குது, ரெட்டு இங்கே இருக்குது. ரெட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணுறோம். ரெட்டு இங்கே ஒயிட்டு சைடில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணது வந்து இந்த சைடு வச்சிங்க. இப்போ இந்த சைடில் உள்ளது வந்து லெஃப்ட் சைடில் வருது. லெஃப்ட் சைட்லேயும் அதே ஃபார்முலா தான். லெஃப்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போய்ட்டு அப்படியே மேலே டாப் ஒரு ரொட்டேட் பண்ணோம்னாக்கா இந்த ரெட்டோட இந்த ஒயிட் வந்து மேட்ச் ஆகிடும். ப்ளூ ரெட்டு ஒயிட் மேட்ச் ஆகணும். அப்படியே பின்னாடி கொண்டு வந்துங்க, இந்த லேயர் மேட்ச் ஆகிடுச்சு.
இங்கே செட் ஆகிடுச்சு, இங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த 2 மட்டும்தான். இந்த 2 உள்ளது எங்கே இருக்குது பார்த்தோம்னா, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது சைடில், ஆரஞ்சு ஆல்ரெடி மேட்சில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட் சைடில் உள்ளதை அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். பின்னாடி கொண்டு போனீங்கன்னாக்கா இது இங்கே வந்துருச்சு. இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க, பேக் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபைனல் வந்து இந்த ஒயிட்டுக்கு இங்கே ஆரஞ்சு மேட்ச் ஆகும். ஓகே, இந்த ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீன் வந்து இங்கே உள்ளது, அதுக்கு அதே மாதிரி தான் இந்த சைடு உள்ளது அப்படியே வந்து பின்னாடி லெஃப்ட்டு டாப்பு பேக்கு, லெஃப்ட்டு பேக். ஓகே, ஃபஸ்ட்டு லேயர் சக்ஸஸ்ஃபுல்லி டன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். இப்போது இந்த இது மேட்ச்சு, இது மேட்ச்சு, இது மேட்ச்சு, இது மேட்ச்சு, இங்கே ஃபுல்லாக மேட்ச். இப்போ இந்த கார்னர் பீஸ், செகண்ட் லேயரில் உள்ள கார்னர் பீஸை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன், பார்த்து. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு தேவை வந்து ரெட்டு ப்ளூ அதே மாதிரி உள்ளது மட்டும் எடுக்கணும். இதில் எல்லோ மிக்ஸ் பண்ணி இருக்கிறது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதில் எல்லோ மிக்ஸ் பண்ணி இருக்கல, இதை யூஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட்ஸ் கலர் தான் யூஸ் பண்ணணும். எல்லோ இல்லாத கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம், இந்த ரெண்டும் யூஸ் பண்ணலாம், இந்த ரெண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். ரெட்டு ப்ளூ எங்கே இருக்குது? ரெட்டு ப்ளூ இங்கே இருக்குது. அப்படின்னா இது வந்து இங்கே வரணும். இந்த இடம் வந்து அப்படியே இங்கே வரும். அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும். அதை ஃபஸ்ட் என்ன செய்வோம், ரைட்டை வந்து திருப்பி இங்கே வச்சுப்போம். திருப்பிக்கிட்டு இப்போ அதே மாதிரி டாப்பை திருப்பிக்கிறோம். திருப்பி ரைட்டு, திருப்பி டாப்பு, திருப்பி ரைட்டு, டாப்பு ரைட்டு பேக்கு, டாப்பு பேக்கு, ரைட்டு பேக். இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா? நம்ம இங்கே வச்சு இந்த ப்ளூ ரெட்டு வந்து இப்போ இங்கே மேட்ச் அடிச்சுப்பாங்க. இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். இப்போ இந்த இது ரெட்டுக்கு இங்கே ரெட்டு க்ரீன், இப்போ ரெட்டு க்ரீன் வந்து இங்கே வர்றது, இந்த இடம் வந்து அப்படியே இங்கே வரணும். ரெட்டு க்ரீன் இது அப்படி இங்கே திருப்பணும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ரெட்டை வந்து இப்படி திருப்பணும். இந்த ப்ளூ இப்படி திருப்பது தான் இங்கே வச்சோம். இப்போ க்ரீன் வந்து இங்கே போகணும், இந்த க்ரீன் வந்து இங்கே போகணும். அதனால் இப்படி திருப்புறோம். ரைட்டு டாப்பு 1, ரைட்டு டாப்பு 2, ரைட்டு முடிஞ்சு. இப்போ டாப் அப்படியே ரிவேர்ஸ், டாப் பேக்கு, ரைட் பேக்கு, டாப் பேக்கு, ரைட் பேக். மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே இருந்த க்ரீன் ரெட்டும் இப்போ இங்கே வந்துருச்சு. கிளியர் ஆகிடுச்சா? இந்த ஸ்டெப்பு கிளியர். அதுக்கப்புறம் நான் பார்க்கணும்னா இங்கே உள்ள 2, இப்போ இங்கே 2 இருக்குனாக்கா இங்கே ஆரஞ்சு ப்ளூ. ஓகே, இந்த 2 வந்து மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் எல்லோ வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஆரஞ்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சு மேட்ச் பண்ணிட்டா ப்ளூ எங்கே வருது? ப்ளூ இங்கே வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், ப்ளூ வந்து இங்கே தான் வரணும். அப்படிங்கும்போது இந்த ரொட்டேஷன் ரைட்டு டாப்பு 1, ரைட்டு டாப்பு 2, ரைட்டு அதான் நிப்பாட்டிக்கிட்டு டாப் அப்படியே ரிவேர்ஸ், டாப் பேக்கு, ரைட்டு பேக்கு, டாப்பு பேக்கு, ரைட்டு பேக்கு. இப்போ இந்த இடம் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேயா? இப்போ ஃபைனல் இங்கே க்ரீன் ஆரஞ்சு இங்கே இருக்குது. இப்போ ஆரஞ்சை மேட்ச் பண்ணிட்டோம். இந்த ஆரஞ்சு வந்து இங்கே வரணும், க்ரீன் ஆரஞ்சு வந்து இங்கே வரணும். அது அதே ஃபார்முலா தான். ஆரஞ்சு திருப்பி ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கிறோம். ஓகே, வச்சதுக்கப்புறம் ரைட்டு முடிஞ்சு டாப்பு ரைட்டு, டாப்பு ரைட்டு முடிஞ்சு. இப்போ என்ன செய்யணும், ரிவர்ஸ் அப்படியே டாப் பேக்கு, ரிவர்ஸ் பேக், டாப் பேக்கு, ரிவர்ஸ் பேக், ரைட் பேக். இப்போ எல்லா செகண்ட் லேயர் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது செகண்ட் லேயர் முடிஞ்சு. இப்போது ஃபைனல் ஸ்டெப்பு, ஃபைனல் லேயர், தேர்டு லேயர் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இப்போ நம்ம செகண்ட் லேயர் முடிச்சிட்டோம். இங்கே வந்து எல்லோலாம் இருக்குது, சைடில் க்ரீன் ரெட்டு மேட்சாக இருக்குது, க்ரீன் மேட்சாக இருக்குது. இப்போலாம் நீங்கள் எதுவுமே நோட் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ பார்த்தோன்னே நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ மட்டும் தான் இருக்கும், இங்கே எல்லாம் வேறு கலர் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எள்ளு மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்குது, இதாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் நோட் பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. இப்போ எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு புள்ளி எல்லோ இருக்குது, மற்றதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ இந்த புள்ளி எல்லோக்கு என்ன செய்யணும்னாக்கா, ஏதாச்சும் ஒரு பகுதியை ஃப்ரண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு, ரைட்டு, டாப்பு. ஓகே, ரைட் பேக்கு, டாப் பேக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு திருப்பிக்கிறோம். திருப்பினாக்கா அந்த ஒரு புள்ளி வந்து இங்கே எள்ளு மாறும், இந்த மாதிரி மாறும். இந்த ஷேப்பு எள்ளு வரணும். இந்த ஷேப்பு எள்ளு வந்துச்சுனாக்கா இந்த ஷேப்பு எல்லை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். இங்கே ஒரு எல்லோ, இங்கே ஒரு எல்லோ, இப்படி வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதே ஃபார்முலா, ஃப்ரண்ட்டு, ரைட்டு, டாப், ரைட் பேக்கு, டாப் பேக்கு, ஃப்ரண்ட்டு பேக். ரெண்டாவது ஃபார்முலா வந்து லைன் வரும். இந்த லைன் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு புள்ளி, அப்புறம் எள்ளு, அப்புறம் லைனு, கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல எல்லோ வரும். அதுதான் ஃபைனல் ஃபார்முலா செட். இதோட ஃப்ரண்ட்டு, ரைட்டு,
டாப், ரைட் பேக்கு, டாப் பேக்கு, ஃப்ரண்ட் பேக். ஓகே, ஏன் ஒயிட் இங்கே இருக்குது. இப்போது இங்கே ப்ளஸ்ஸு வந்துருச்சு. இந்த எல்லோவை வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ண வேண்டாம். இது வேறு கலராக கூட இருக்கலாம், சில பேருக்கு வந்து வேறு கலர் கூட வரலாம். அதனால் இந்த எல்லோ இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ண தேவை. இப்போ இங்கே ப்ளஸ்ஸு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப் முடிஞ்சு. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கீழே அப்படி ஒயிட்டை மேட்ச் பண்ணி திருப்பணும்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்னாக்கா இப்போ இந்த ரெட்டோட வந்து கீழே 2 லேயர் சேர்ந்துருச்சு. அதனால் இதை மாற்ற முடியாது. இது வந்து ஹோல்டிங் தான் இருக்குன்னு. இப்போ இதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். எதோட மேட்ச் ஆகுது? இப்போ க்ரீன் மேட்ச் ஆகுது, க்ரீன் மேட்ச் ஆகுது. இங்கே எதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ மற்றது மேட்ச் பண்ண, இப்போ ரெட்டு மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகலை, ப்ளூ மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு இடம் மேட்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ. ஓகே, இது வந்து பக்கத்தில் மேட்ச் ஆகிருக்குது. நமக்கு ரெட்டும் ப்ளூவும் வந்து பக்கத்தில் மேட்ச் ஆகிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டும் இங்கே க்ரீனும் மேட்ச் ஆகும். சில பேருக்கு ஒன்று தான் மேட்ச் ஆகும். சில பேருக்கு வந்து ஒரே ஒரு தான் மேட்ச் ஆகும். எல்லாத்துக்குமே வந்து இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு இதில் மேட்ச் ஆகிடுச்சுனாக்கா அந்த மேட்ச் ஆனது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இது ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகிருக்குன்னு, அடுத்தது மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா, 2வது லைன் மேட்ச் ஆகிருந்துச்சுனாக்கா அதை வந்து இங்கே ரைட் சைடில் வச்சுக்கணும். இது மேட்ச், இது 2 இது மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 2த்தையும் மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, அப்படி இல்லைனா ஒன்று தான் மேட்ச் ஆகிருக்குனாலும் அது நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 2வது வந்து மேட்ச் ஆகும். 2வது மேட்ச் ஆகிறது வந்து இங்கே வைக்கணும், இப்படி இல்லாட்டி இங்கே மேட்ச் ஆகும், இந்த இடத்துல வைக்கணும், இந்த ஆப்போசிட்டில் வைக்கணும். மேட்ச் இங்கே அது மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. இந்த ஃபார்முலாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட்டு டாப்பு. ஓகே, ரைட் பேக்கு, டாப்பு எகைன், ரைட்டு 2 தடவை, டாப்பு 2 தடவை, அப்புறம் டவுன், ரைட் பேக் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து மேட்ச் பண்ணி பார்க்க மறுபடியும். இப்போ வந்து க்ரீன் எங்கே இருக்குது? க்ரீனோட க்ரீன், இப்போ ரெட்டோட ரெட்டு, ப்ளூவோட ப்ளூ, ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சா? பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேட்ச் ஆகிருக்குன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிருக்கு. சில இது அது நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. இந்த ஃபார்முலா எதுக்குனாக்கா இந்த ப்ளஸ்ஸு மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் மேட்ச் பண்ணணும். இந்த இடத்தோட மேட்ச் தான் இந்த ஃபார்முலா. இதை நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கார்னர் மேட்ச் பண்ண போகிறோம். கார்னர் மேட்ச்னாக்கா என்ன மீனிங்னாக்கா, இப்போ இது வந்து கார்னர் வந்து மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் இது வந்து எல்லோ மேலே இருக்கலாம், சைடில் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அது வந்து இப்படி மாறி வரலாம். ஆனால் மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ ரெட்டுக்கு ரெட்டு இருக்குது, க்ரீனுக்கு எல்லோ இருக்குது. இந்த ரெட் எல்லோ க்ரீன் தான் மேட்ச்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோக்கு எல்லோ மேட்ச் இருக்குது, இங்கே ஆரஞ்சுக்கு ரெட்டு தான் இருக்குது, ப்ளூக்கு ப்ளூ மேட்ச் இருக்குது. பட் ஆரஞ்சுக்கு வந்து ரெட்டு தான் இருக்குது, இது மேட்ச் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் மேட்ச் கிடையாது. ஆரஞ்சு க்ரீன் வந்து ஆரஞ்சு மட்டும் தான் மேட்ச் இருக்குது, க்ரீன் ப்ளூ மேட்ச் இல்லை. இங்கேயும் அதே சரி தான். அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுறதுக்கு மேட்ச் ஆன பாக்ஸ் வந்து உங்களோட ரைட் சைடில் இருக்கணும். ஓகே, உங்களோட ரைட் சைடு உங்களை பார்த்துருக்கணும் இந்த கலர். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டாப்பு ரைட்டு, டாப்பு பேக்கு லெஃப்ட்டு. ஓகே, கண்டினியூ ஃபார்முலா. திருப்பி டாப்பு ரைட்டு பேக்கு, டாப்பு பேக்கு, லெஃப்ட்டு பேக்கு. ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்துட்டு இங்கே மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க. இங்கே மேட்ச் ஆகிருக்குது. இது ரெட்டுக்கு ப்ளூ இருக்குது, ரெட்டுக்கு மேட்ச் ஆகலை, இது மேட்ச் ஆகலை. ஓகே, திருப்பி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, டாப்பு ரைட்டு, டாப் பேக்கு லெஃப்ட்டு, டாப்பு ரைட்டு, ரைட்டு பேக்கு, டாப்பு பேக்கு, லெஃப்ட்டு பேக்கு. ஓகே, இந்த ஃபார்முலா முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து மேட்சாக தான் பார்ப்போம். க்ரீனுக்கு க்ரீன் இருக்குது, ப்ளூக்கு ப்ளூ, ரெட்டுக்கு ரெட்டு. இது மாறி இருக்குது. மாறுறதுக்கு வந்து வேறு ஃபார்முலா இருக்குது, இது டர்ன் பண்ணுறதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம கார்னர் வந்து மேட்ச் பண்ணுறோம்னு சொன்னோம்ல, இங்கே ஏற்கனவே வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு, அதனால் அவங்க கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதுவும் கரெக்டு தான். இது எப்படி கரெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோ இந்த கார்னர் வந்து இந்த பீஸ் வந்து இங்கே உள்ள பீஸ் தான், பட் டேர்ன் ஆகணும். இந்த எல்லோ இங்கே போகணும், ப்ளூ இங்கே வரணும், ரெட்டு இங்கே வரணும். இது டர்ன் பண்ணுறதுக்கு வேறு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஸ்டெப், இது கரெக்டான பீஸ் தான், இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதுவும் கரெக்டான பீஸ் தான். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு, க்ரீனுக்கு க்ரீன், எல்லோக்கு எல்லோ. இது கார்னர் பீஸ் கரெக்டான பீஸ், பட் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணுறதுக்குள்ள நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. ஓகே, டர்ன் பண்ணுற ஃபார்முலாவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ மேட்சாக இருக்குல்ல, இப்போ மேட்ச் ஆனது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆன பாக்ஸ், இப்போ எது கார்னர் ஏதாச்சும் ஒரு கார்னர் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு, அதனால் இது டச் பண்ண அப்படியே விட்டுருவோம். இதுதான் நமக்கு தேவையாக மாற்ற வேண்டியதாக இருக்குது. இதுவும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து ரெட்டு இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டு ரைட் பேக்கு டவுன் பேக்கு. ஓகே, ரைட்டு டவுன், ரைட்டு பேக்கு டவுன் பேக், ரைட்டு டவுன். இப்போ இந்த இடம் மாறிடுச்சு.
இது மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ எல்லோ மேலே வந்துருச்சு, ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு. இந்த லைனை மாற்றக்கூடாது. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் நீங்கள் மாற்றக்கூடாது. இது தான் நீ திருப்பிக்கிட்டு இருக்கீங்க, இந்த லைட் தான் திருப்பிகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை மாற்றக்கூடாது. இப்போது மாற்ற வேண்டிய பாக்ஸு, இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், எல்லோ மேலே இருக்குது, அதனால மாற்ற தேவையில்லை. திருப்பி சுற்றி பார்க்குறீங்க, இது மாற்ற வேண்டிய பாக்ஸ். மாற்ற வேண்டிய பாக்ஸுக்கு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏன்டா இப்போ வந்து 2 தடவை பண்ணுறோம். 2 தடவை பண்ணால் இந்த பாக்ஸ் தான் மாறும். இந்த பாக்ஸ் அவன் பார்த்துல, இதுக்கு பதிலாக இந்த பாக்ஸுக்கு வந்துட்டோம். இது வந்து 4 தடவை பண்ணணும், 4 டைம்ஸ் பண்ணாங்கன்னு நல்லா பார்த்துங்க. ரைட்டு டவுன், ரைட் பேக், டவுன் பேக், ரைட்டு டவுன், ரைட் பேக், டவுன் பேக். எல்லோ மாறல, எல்லோ மேலே வரணும். திருப்பி பண்ணுறோம். ரைட்டு டவுன், ரைட்டு டவுன், ரைட் பேக், டவுன் பேக், ரைட்டு டவுன். மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இது திருப்பினீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டெப் முடிஞ்சு. கிளியர்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.